ஏய் யார் ஒன்றாம் கிளாஸ் யார்? உன் பேர் எப்படி? ஆ வினீதா. கபடிக்கு எப்படி வந்தீங்க? அம்மா கபடி விளையாட போடா நீ நல்லா படிச்ச விளையாடாய அப்போ நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் அம்மா சொல்லிச்சு. உங்கள் அம்மா சொல்லிச்சா நீ கபடி விளையாடுனா வேலைக்கு சேர்த்து விடணும்னு சொல்லிச்சா? உன்னை வேலை பார்க்கறது பிடிக்குமா விளையாடுறது பிடிக்குமா? கபடி விளையாட. கபடி விளையாட தான் பிடிக்கும். நீ இதில் பிடிக்கா? ரெண்டாவது ஏன் கபடி விளையாட வரா? பெரியவங்க தினமும் விளையாடுவாங்க அது பார்த்து பழகிய. என்ன கபடி விளையாட வந்திருக்கீங்க? எங்கே வந்தீங்க? எந்த ஊர்? நான் இந்த ஊர் தான். சரி கபடிக்கு ஏன் வந்தீங்க? இந்த பெரியவங்க விளையாண்டாங்க நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் அப்பா ஏன்டா சும்மா உட்காந்துருக்க போய் விளையாடுறான்டாங்க அப்படியே விளையாண்டேன். அப்படி விளையாட ஆரம்பிச்சிருக்கா? சூப்பர் 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 சூப்பர். நீ எத்தனை பிடிக்காமா? 4வது. உனக்கு கபடி ஏன் பிடிக்குது? அம்மா செத்துட்டாங்க. பெரிய அக்கங்களை பார்த்து உங்கள் அம்மா சேர்த்துட்டாங்க. எல்லாருமே நான் கேட்டு அம்மா தான் சேர்த்துட்டாங்க. அப்பாவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்பா மாதிரி கபடி இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இல்லை பொம்பளைகள் தான் லேடிஸ் தான் அதை வந்து பிள்ளைகளை எப்படியா தேர்த்தி விடணும்னு சொல்லி எப்படியா நல்லபடியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி தான் ஆசைப்படுறாங்க போல தெரியுது. அப்படி தானே பார்த்தா அப்படியே தெரியுது. எல்லாருமே இங்கே தான் நீங்கள் வெளியூர் காரணம் அம்மா. நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம், கிரவுண்டுக்கு விளையாட வர்றதுக்கு காரணம் உங்கள் அம்மாவா உங்கள் அப்பாவா? அப்போ ஒரு பெண் நீங்கள் நல்லா விளையாடணும்னு ஆசைப்படுறது தாய் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி வீட்டு வேலை செஞ்சு வீட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால நம்மளை மாதிரி என் பொண்ணு இருக்கக்கூடாது, என் பொண்ணு ஒரு விளையாடியோ இல்லை படித்தோ பெரிய ஆளாகணும்னு யார் நினைக்கிறா? அம்மா நினைக்கிறாங்க. அந்த அம்மா நினச்ச கனவை நாம் நிறைவேற்றிடலாமா? இந்த சமூகத்தில் நம்ம வெளியே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனையும் தாண்டி இந்த சமூகத்தில் நம்ம ஒரு பிளேயராகி காட்டிடலாமா? சந்தேகம் இல்லைல்ல? சரி. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எப்படியாவது மதுரை பக்கம் வந்துடணும்னு நினச்சதே கேட்டு பார்த்தா எங்கே போனாலும் 10 பேர் 5 பேர் தான் விளையாடுறாங்க, ரெகுலராக விளையாடுற டீம் இல்லை அப்படின்னு மதுரை பக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, ரெகுலராக பண்ணலை அப்படிங்கிறாங்க. அது ஏன் பண்ணலை நீங்கள் ரெகுலராக? நீங்களாம் விளையாட வர்றதுக்கு காரணம், இங்கே விளையாட வர்றீங்களா, இதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணத்தினா வரீங்க நீ சொல்லு? நல்லா விளையாடணும். ஊருக்காக, நம்ம சொந்த ஊருக்காக நல்லா விளையாடணும்னு ஆசை இருக்குது. நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. சரி, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு எய்மாக இருக்கிறீங்க. ஆனால் நான் அடிப்படையாக பார்த்ததில் இந்த ஊரில் இருந்து நிறைய பிளேயர்கள் இன்னும் வெளியே வரல. வெளியே வந்து என்ன செய்யலை, இந்த ப்ரோ கபடி நேஷ்னல்ஸ் போகிறது, தமிழ்நாடு போகிறதுன்னு சொல்லிட்டு மேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. போயிருக்காங்களா யாராவதுங்க? இந்த ஏரியாவிலேருந்து சோழவந்தாலேருந்து போயிருக்காங்களா? போகல. அது ஏன் போகலைன்னு கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் தான் அந்த மண்ணில் இருந்தால், இந்த மண் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் வீரமான மண் தானே. இந்த பக்கம்லாம் பாலமேடு அலங்காநல்லூர்லாம் இவ்வளோ இடத்துக்குலாம் இருக்குது. நீங்கள் தான் எல்லாருமே மாடு பிடிக்க போகிறீங்களா? அப்போ அதில் ஒரு வீரம் இருக்குல்ல. ஆனால் நான் பார்க்குறதுல இப்போ வரும்போது ஒரு காளை வண்டி வந்து ரேக்கில் வண்டி வந்து அதில் ஒரு தாத்தா இருக்கார். தாத்தா இப்படி தலைப்பை கட்டிட்டு இருக்காரு. ஜம்முன்னு ஒரு கட்டு கட்டியிருக்காரு. வண்டியை பிடிச்சிருக்காரு. வீரம் ஓடுறாரு. ஒரு ஆள் தான் வண்டி ஓட்டுறாரு, ஒரு ஆள் ராஜா மாதிரி இருக்கார். சுற்றி ஒரு 4 பேர் ஓடுறாங்க. நீ இந்த தலையில் இந்த கட்டு கட்டிட்டு இந்த ராஜா மாதிரி இருக்க விரும்புறியா, பின்னாடி ஓடுறல்ல அந்த மாதிரி ஓட விரும்புறியா? நாம ராஜாவாக இருக்கணும்னு விரும்பணும். பின்னாடி பின்னாடி ஓடுற வண்டி மாதிரி இருக்கக்கூடாது. வரும்போது நான் வந்து இந்த இவன்கிட்ட கேட்குறேன், அந்த போகிறான்ல பையன், அவன்கிட்ட கேட்குறேன், நீங்கள் தம்பி என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். என்ன சொல்கிறான்னா, வண்டி ஏதோ பக்கத்தில் வந்து மாடு அவுக்குறாங்களாம். மாடு அவுக்குற இடத்துக்கு மாடு பிடிக்க போகல, மாட்டு வண்டிக்கு பின்னாடி இந்த ஊர் சார்பில் என்ன பண்ணுறோம், ஓடி நமக்கு என்ன இதே தான் பண்ணுறீங்க. ஒரு காலமும் அப்படி பண்ணக்கூடாது. தெரிஞ்சா தம்பி? நீ அந்த மாடு பிடி வீரனாக இருக்கணுமே தவிர மாடு பிடிக்க பின்னாடி மாடை கூட்டிகிட்டு போகிற அது வேற டீம். கபடி பிள்ளையர் ஒரு நாள் நினச்சக்கூடாது, அந்த மாதிரி போகக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் வீரத்தை வெளிப்படுத்தணும்னா இப்போ நான் அது ஒரு களம். அலங்காநல்லூர் ஒரு பக்கம் தான் இருக்குது, அது ஒரு களம், இது ஒரு களம். கபடிங்கிறது ஒரு களம் என்ன இருக்குது. நீங்கள் இவ்வளோ வீரத்தை என்ன செய்யலாம், வெளிப்படுத்தக்கூடிய களமாட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. என்ன நீங்கள் மாடு பிடிக்க பின்னாடி என்ன செய்யாதுங்க, ஓடாதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இயற்கையான ஒரு டேலண்ட் நம்மகிட்ட எல்லாட்டையும் இருக்குது. இந்த மண்ணுக்கு இருக்குது. ஒருத்தன்ட்ட எண்டூரன்ஸ் இருக்கும். எண்டூரன்ஸ் நல்ல ஜாலியாக ஓடி விளையாடுற ஒரு ஆள்கிட்ட நல்ல அவன் மாதிரி ஆள்கிட்ட பவர் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட ஸ்பீடு இருக்குது, ஒரு ஆள்கிட்ட பவர் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட டெக்னிக்கல் இருக்குது.
புரிஞ்சா? இந்த டெக்னிக்கல் பவரை தாண்டி வீரமும் பவரும் இருக்கவங்கிட்ட ஜாஸ்தி இருக்கு. இந்த வீரமும் பவரும் இருக்கவன், புரிஞ்சுக்கிடுங்க, வீரமும் பவரும் இருக்கவன் ஏன் உள்ளே வரலன்னா வராத காரணமே ஒரே ஒரு காரணம் தான். அவன் அந்த அந்த ஆள்கிட்ட ஒரு திமிர் இருக்கும். வீரம் இருக்கவங்கிட்ட ஒரு என்ன இருக்கு, தன்னிறையாவது திமிர் இருக்கு. அந்த திமிர் எதை கொண்டு வருதுன்னா போதையும் பெண் பழக்கத்தையும் கொண்டு வருது. நாசமாக போகிற பழக்கம் அது. இந்த பழக்கத்தை நாம் அடியோட ஒழிச்சா மட்டும்தான் நம்ம நீ கபடிக்குள்ளே வர முடியும். இதை தாண்டி உள்ளே வந்த பிறகு இன்னொரு ஃபேக்டர் வருது. என்ன ஃபேக்டர்? இன்ஜுரி வருதா இல்லையா? இன்ஜுரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஜுரி என்ன பண்ண முடியும்? ஒரு இன்ஜுரி நீ நினச்சி வருமா? ஒரு முட்டை அடிப்படுது, சோல்டர் அடிப்படுது, நீ நினச்சி வருமா? அதை காப்பாற்றுறது எப்படி? அடுத்த கதை காப்பாற்றுறது எப்படி? ரெஸ்ட் எடுக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும். வராமல் தடுத்துடலாமா? வராது. எப்படி வரும்? ஓட்டுறப்போ வந்துடுது. ஏன் தடுக்கிறது எப்படி? அந்த ஒரு வேலை தான் நம்மக்கிட்ட இல்லை. இன்ஜுரியை தடுக்க நம்மகிட்ட சக்தி நம்மகிட்ட இல்லை. அதுக்காக நம்ம யாரை நம்புகிறோம்? கடவுள்னு ஒரு ஆள் இருக்காருன்னு நான் நம்புறதே எதுக்காக? நம்ம காயத்துலேருந்து தப்புறாங்க. நம்ம ஒரு தப்பும் தப்பு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்விலை பயனில் படம், நம்ம செய்த செயலுக்கான வினைப்பயன் நமக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க. சில நம்ம ஒரு தப்பும் செஞ்சுருக்க மாட்டோம். கால் அடிப்பட்டால் எப்படி இருக்கும்? இந்த கால் அடிபடுறது, கை அடிபடுறதுங்கிறது மிக வேதனையான விஷயம். நிறைய பேருக்கு கண்ணில் பார்க்குறேன், அடிபட்டு வெளியே போகும்போது, இன்ஜுரியாக வெளியே போகும்போது அவன் வாழ்க்கையே ஸ்தம்பித்த மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறான். அவ்வளோ சோகம் இருக்குது. புரியுதா? அதனால தான் நம்ம கடவுளை நம்ப சொல்கிறது. இறைவன் ஒரு ஆள் இருக்கார், நம்ம நம்பணும், அதை முடிக்கணும், அதை நோக்கி பயணம் பண்ணணும். அந்த கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நமக்குள்ளே இருக்க ஆன்மாவை எழுப்புறாரு. நீயே விளையாடுறா, உனக்கு உயிர் ஒன்று இருக்குல்ல, உயிர் ஒன்று தெரியாது, எதுன்னு தெரியாதுல்ல, அதுதான் உள் உணர்வு. இந்த ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டான், நீங்கள் ஞாபகம் படித்து பாருங்கள். ஒரு பொண்ணு குழந்தையோட ஒரு இது பார்க்க வரும், இது உங்களை ஜல்லிக்கட்டை பார்க்க வருது. ஜல்லிக்கட்டை அங்கேருந்து மாடு என்ன பண்ணுது? ஓடி வருதுல்ல, பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்கள் ஏரியா எந்த ஏரியா? அலங்காநல்லூர். அந்த சம்பவம், அந்த ஒரு பொண்ணை தூக்கி வச்சிருக்கு. மாடு எதுக்க வருது? இந்த பொண்ணு குனிஞ்சு நிற்குது, இப்படி நிற்குது. மாடு வருது, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலை, எந்த பதட்டமும் இல்லை, எங்கேயும் ஓடலை, என்னவும் பண்ணலை. என்ன பண்ண அப்படியே நினச்சிரா? கீழே உட்காந்தா மாடு எப்படி போகுது? அப்படி போகுது. ஏன்? அது எப்படி? அது யார் சொல்லிக் கொடுத்தா? அந்த அம்மாவுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா உட்கார்றதுக்கு? எந்த பயம் இல்லை. இவரை விட்டா என்ன செய்வார்? மாடு வந்தோன்னா இவரை விட்டேன், மாடு எதுக்கு வருது? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு டெக்னிக் தெரியுது, படுக்கிறீங்க. சாதாரண ஆளு என்ன செய்யும்? பயந்து ஓடுவாங்க. அந்த அம்மா ஓடலை. அந்த அம்மாவுக்கு உணர்வு எங்கேருந்து வந்து? இவர் டெக்னிக் படிச்சிருக்காரு, படுத்துருவார். அந்த அம்மா டெக்னிக் படிக்கல, உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு தான் நம்மளை இறைவன். இந்த உள்ளுணர்வு வேலை செய்யல, இதுதான் இறைவன். இந்த இறைவனை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். நம்ம அந்த நோக்கங்களும் அதுதான். கடவுள் ஒரு ஆள் இருக்கார். எங்கே இருக்காருன்னா வெளியே எங்கேயும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கார். நமக்குள்ளே இருக்கார், நமக்குள்ளே இதயத்துக்குள்ளே இருக்கார், நம்ம உடம்புல இருக்கார். அதையும் தாண்டி அதையும் ஒரு ப்ரேயர் மாதிரி வச்சு முடிஞ்சோடனே என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணணும். ஓகேயா? கடவுளுக்காக ப்ரேயர் பண்ணணும். பண்ணிடலாமா? இல்லை ஓகே சொல்லு. என்னென்ன இப்போ எப்படி பாயிண்ட் எடுக்கணும், எப்படி விளையாடணுங்கிறத என்ன செய்யணும்? நீங்கள் கேட்டு என்ன செய்யலாம்? இது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ண்ணா. எப்போவுமே நீங்கள் வந்து எடுத்த உடனே யாரையும் பார்க்காம என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. ரைடு எடுத்த உடனே ஓடக்கூடாது. முன்ன யார் நிற்கானே பார்க்கணும். முதல்ல நம்ம கண் இருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஓடக்கூடாது. நின்று பார்த்து போ, அவள் மேலே ஓடுறாளா நிற்கிறாளான்னு தெரியும். தெரிஞ்சப்பறம் நீ முடிவு பண்ணும். ஓகே? அடுத்த ஏற்பாடு இதே இது அவளே பாட்டு இதே மாதிரி மாட்டக்கூடாது. இதே மாதிரி ஆள் நல்லா பார்த்தாடா. இன்னும் என்ன ஸ்டெப் போடும்போது அவளை பார்த்துக்க. ஓடாள் நிற்காள் பாரு, ஸ்டெப் போட்டு பாரு. என்ன இப்படி இதே மாதிரி கரெக்ட். இப்போ கரெக்ட். போ, திருப்பி உள்ள போ. அப்போ புரிஞ்சுக்கணும். நமக்கு எடுத்த உடனே அவருக்கு நிற்கும் போது நம்ம மேலே போய் விடக்கூடாது. கொஞ்சம் மூவ் கொடுத்து பார்த்துட்டு என்ன செய்யணும்? நம்ம டிசைட் பண்ண பாயிண்ட் ஆயிரும். ஓகே? அடுத்த நிலை பாடுமா? பாரு, எப்போவுமே கபடி வந்து ஃப்ரெண்டை பார்த்து மட்டும் பாடக்கூடாது. எங்கே பார்த்து பாடக்கூடாது?
ஸ்டெப்பு வந்து எப்போவுமே இந்த ரெண்டு எல்லா பொண்ணுங்களும் எங்கே பார்த்து ஆடுறீங்க? ஃப்ரெண்டில் மூவ் பண்ணுறீங்க. இப்படி ஃப்ரெண்டில் மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி தானே? ஒரு தடவை இப்படி இங்கே வா, இப்படி டச் பண்ணவா. இந்த மூமெண்ட் ஒருக்கா வரணும். இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டு தான் அப்புறம் திருப்பி என்ன செய்யணும்? இங்கே மூவ் பண்ணணும். ஒருக்கா இங்கே வந்து மூவ் பண்ணி காட்டிட்டு அப்போ இறங்குவா. திருப்பி மூவ் பண்ணி என்ன செய்யணும்? இங்கே மூவ் பண்ணி ஏதாவது வேலை செய்யணும். கரெக்டா? செய்யணும். சரி பாடு அதே பாடுவோம். நான் சொன்னது கேட்டு நான் சொன்னது என்ன சொன்னேன் புரிஞ்சா? இங்கே ரீச்சுக்கு போயிட்டு போ தம்பி. நீ உங்களுக்கு சேர்த்தான் ஃபஸ்ட்டு மேன் ஒருக்கா மூவ் பண்ணணும். அதான் இன்னும் ஃபஸ்ட் மேன் வா. எப்பவுமே டிஃபென்ஸ் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு மேனில் ஸ்ட்ரகிள் அடித்தால் ஃபஸ்ட்டு மேனில் யாராவது ஒரு ஆள் உங்களை அடிச்சுன்னா அங்கேருந்து வந்து அடிச்சுன்னா உங்களை வந்து இங்கே வா வந்து அடிச்சுன்னா இந்த கை வைக்கக்கூடாது. இந்த கை வைக்கக்கூடாது. இந்த கை வச்சுட்டு இங்கே போகிறது இடம் கிடையாது. இங்கே இடம் கிடையாது. இந்த பக்கம் அப்படியே கீழே வந்துட்டா பார்த்தியா? அவன் வந்து அடித்தான்னா அங்கே வா அங்கே அடிக்கும்போதோ இவன் இப்படி அங்கே அடிக்கும்போது இப்போ ஓடிடலாம். ஈஸியாக ஓடிடலாம். இதை ட்ரை பண்ணணும். புரிஞ்சா? அடுத்த தடவை அடிக்க வருவா. இங்கே ஓடுவா. கை வைக்காம ஓடலாமா? மூவ்மெண்ட் போவோம். இதே மூவ்மெண்ட் சி. நீ இதே மாதிரி இங்கே போகணும் வந்து அடிக்கலாம். பார்ப்போம் என்ன இங்கே இதே மாதிரி அடி போ. இங்கே வா இங்கே வா. ஓடிடு. நீ அடிக்கலாம் அடி. அதே மிஸ்டேக் என்ன பண்ணுறா? அதே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதே கை வைக்கிறா. அப்போ ஒரு மிஸ்டேக்குன்னு வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்? அந்த மிஸ்டேக்கை திருத்தணும். அப்போ தான் கபடி விளையாட முடியும். ஒரு தப்பை 2 தடவை 3 தடவை செஞ்சால் அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்டே வராது. என்னம்மா? அது இப்போ பண்ணி இன்னொருக்கா பண்ணி பார்ப்போம். 3 தப்பு பண்ண மாட்டல்ல? கை வைக்க மாட்டல்ல? சத்தியம் பண்ணு. பாடு. நீ அதே அடி. இங்கே ஓடிடணும். ஃபஸ்ட் மூவ் கூட அடிச்சிரு. நீ ஃபஸ்ட் மூவ் அடிச்சிடா. ஃபஸ்ட் மூவ் அடிச்சிரு. பிரேக் தான் எப்படி கண்டுபிடிச்சா? வண்டியில் பிடிச்சதோ? யாரும் கண்டுபிடிச்சோ? டச் நல்ல டோப் 2 பேரும் நல்லா டோப் போடுறான். ஏய் தம்பி ரைட் அவுட்டா? சரி தம்பி இப்போ நீங்கள் உங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்ல டெக்னிக் நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறீங்க. நல்ல உடம்பு இருக்குது, ஸ்டெமினா இருக்குது. இல்லை உடம்பு இல்லை, ஸ்டெமினா இருக்குது, ஸ்பீடு இருக்குது. உங்கள்கிட்ட என்ன இல்லை? பவர் இல்லை. நம்ம பவர் இல்லாமல் கபடி ஆட முடியுமா? ஆட முடியாதுல்ல. இப்போ நம்ம கேமே பவர் கேம் இன் டெக்னிக்கல். நீங்கள் எல்லாருமே நீங்கள் விட்டு அங்கேருந்து மதுரை வரை ஓடிச்சு வந்துடுவீங்க. சரிதானே? 100 கிலோ கல்லை தூக்குச்சுன்னா தூக்கிட மாட்டீங்களா? நம்ம 100 கிலோ பிளேயர் நம்ம என்ன செய்யணும்? தூக்கணும். 100 கிலோ தூக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? பவர் ஏற்றணும், உடம்பு ஏற்றணும். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்குது. உடம்பு ஏற்றியாகணும். உடம்புக்கு வெயிட் அடிங்க. வெயிட் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறேன் சார். கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங் கொடுங்க. பையன் நல்லா வருவான். நல்லா இருக்குது. எல்லாரும் மூமெண்ட்ஸ் நினைச்சிருக்கு, அழகாக இருக்குது. இது பத்தாது. இதை வச்சு என்ன செய்ய முடியாது? நம்ம கபடியில் சாதிக்க முடியாது. கபடியில் சாதிக்கணும்னா உடம்பு வேணும். உங்களுக்கு ஹைட் இருக்குது, ஹைட்டு தான் இருக்கிறீங்க. உடம்பு வந்தால் விளையாடிடலாம்ண்ணா. ஓகேயா? சக்ஸஸ். சரி, உங்களுக்கு இங்கே இல்லைன்னா கேம்ப் நான் நடத்துகிறேன். கேம்புக்கு வரணும். நீங்கள் என்ன செய்யலாம்? யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா சம்மரில் கேம்ப் நடக்குது, தம்பி அனுப்பிவிடு. 2 மாதம் ட்ரைனிங் மட்டும் என்ன செய்யலாம்? வரலாம். ஓகேயா? சரிதானே? ஏம்மா தம்பி பாருங்கள், நம்ம கபடி விளையாடணும்னா நமக்கு மனம் அந்த கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யணும்? ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ஒன்றா இருக்கணும். நம்ம மனம் பல விதமாக சிந்திக்கும். விளையாடும் போதும் சரி, சும்மா நடக்கும்போதும் சரி, எப்போவுமே சிந்திக்கும். நம்ம அப்படி சிந்திக்கக்கூடாது. கபடி விளையாட வந்தால் ஒரு ரைடர் பாடுறான்னா டிஃபென்ஸுக்கு எண்ணங்கள் எல்லாரும் யார் நோக்கி இருக்கணும்? அந்த ரைடரை நம்ம எப்படி அடிக்கலான்னு ஒரே ஃபோக்கஸில் இருக்கணும். அப்போ தான் ரைடர் சக்ஸஸ் ஆகும், நம்ம டிஃபென்ஸ் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி அஃபென்ஸ் பாடுறவனுக்கு எப்படியாவது பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த ஃபோக்கஸ் அந்த 8 பேர் நோக்கி இருக்கணும். நமக்கு மைண்டு அங்கங்கே ஆடியன்ஸ் என்ன செய்வான்? 4 திட்டுவான். அப்பா அம்மா எல்லாரும் திட்டுவாங்க, கோச் திட்டுவார். எதையும் மனசில் வைக்கக்கூடாது. கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் முக்கியம். அந்த கான்சன்ட்ரேஷன் வருவதுக்காக பயிற்சி தான் இது
இந்த யோகா தியானம் பண்ணலாமா? 5 நிமிஷம் அப்படி நேராக உட்காருங்க, கை ஊனி. வெரி குட். வாங்க மொத்தமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துரும். இங்கே பாருங்க, எல்லாம் எளிமையாக பின்னாடி வாங்க சார். நீங்கள் வாங்க, இங்கே யாரெல்லாம்